மஞ்சள் பூசணிக்காய் கூட்டுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப குழைய வேக வேண்டாம், அந்த மாதிரி பருப்பாக இருக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம், வடகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், அப்புறம் மஞ்சள் தூள் வேணும். அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு தேங்காயும் வெல்லமும் வேணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேனை ஆன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச பின்னாடி சீரகம், வடகம், இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது போடணும், மஞ்சள் பூசணிக்காய். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உங்ககிட்ட அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். குக் ஆன உடனே பார்க்கலாம். ஸோ இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதை ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட இதோட சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இது வந்து ஏற்கனவே அது ஸ்வீட்டிஷ் தான், பட் இதுவும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். இதில் இந்த வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காவை இது திருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது வந்து ரைஸோட அப்படியே கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.